ஒரே ஒரு நன்மை கூட உங்களுக்கு குறைபடாது. நாம் செய்ய வேண்டியது சோத்திர பலி அவருக்கு செலுத்து. இரவும் பகலும் அவருக்கு நாம், ஏன்னா நம்மளை அவர் தானே காப்பாற்றினார் இந்த மரணத்திலிருந்து. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தான் நமக்காக அடிபட்டார். நாம் அடி வாங்குற இடத்துல அவர் நமக்காக தானே சவுக்கு அடி, சாட்டை அடி வாங்கினார். நாம் எங்கேயோ ரத்தம் செஞ்சிருக்கணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நான் செய்த அக்கிரமத்துக்கு எனக்காக தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என் ஆண்டவர் தேவகுமாரன். இங்க வேதம் சொல்லுது, அந்த சிங்கக்குட்டி கூட பட்டினியா இருக்குமா காட்டுல, அதுக்கு கூட ஆகாரம் கிடைக்காத போவோம். எப்படினாலும் தாய் சிங்கம் போய் எதையாகிலும் அடிச்சு கொண்டு வந்து அதுக்கு ஆகாரம் கொடுத்துரும்ல. சிங்கத்தின் கையில் தப்ப முடியுமா? ஆனா அது கூட பட்டினியா இருக்கும். ஒரு வேளை நீ என்ன தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏழை, இந்த ஏழை தான், நான் ஏழை தான், ஒதுக்கப்பட்டவன் தான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இவனெல்லாம் ஜபம் பண்றான், ஏன் கர்த்தர் அவங்களுக்கு தான் ஜபம் பண்ணுனா அவருன்னா அக்ரிமெண்ட் போட்டுட்டு போய்ட்டுறார். இல்லைங்க, அதனால தான் வேதம் நமக்கு இப்படி தெளிவாக எழுதியிருக்கிறார். வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரும் காண்கிற ஆண்டவர்.